ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பலன் இல்லாதவர்களா இருக்கலாம். என் மனசுல சுத்தமா பலன் இல்லை பாஸ்டர், என்னுடைய உடம்புல எனக்கு பலன் இல்லை, பழைய பலன் என்னை விட்டு போய்விட்டது. நான் ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய பலசாலியா நான் இருந்தேன், மனசுல எவ்வளவு பெரிய பலனா இருந்தேன்னு தெரியுமா? ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இந்த காரியத்தை எல்லாம் தாங்கிறதற்கு சுத்தமா எனக்கு பலன் இல்லை. இன்றைக்கு கூட இந்த ஜபத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கூட ஏன் நான் இப்படி பலவீனப்பட்டேன், எனக்கு எதையும் தாங்கிறதுக்குரிய ஒரு பலனே இல்லையே, நான் இப்படி பலன் இழந்த ஒரு மனுஷியாய் மாறிவிட்டேனே அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே வருவீர்களே. ஆனால் கர்த்தர் இந்த 9வது நாள் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தருகிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த ஜபம் முடியும் போது தேவன் உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் இனி அந்த பிரச்சனைக்கு முன்பாக பலத்தோடு நிற்க போகிறீர்கள். பலவீனப்பட்ட உங்களுடைய மனதை கர்த்தர் பலப்படுத்துவாராக, உங்கள் சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துவாராக. நான் நம்புகிறேன், எதையும் தாங்கக்கூடிய அந்த இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து இனி பலவீனப்பட்டவர்களாய் அல்ல, இனி பலத்தின் மேல் பலன் அடைந்தவர்களாய் தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றாய் கரங்களை தட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வேதத்திலே இந்த பலப்படுத்துகிற விஷயத்தை நம்ம அநேக இடங்களிலே வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பெரிய ஊழியக்காரனா இருந்த தீர்க்கதரிசி ஆகிய எலியா தன்னுடைய மனதிலே ரொம்ப சோர்வுற்று அவன் பலன் இழந்து போகிறான். அப்படின்னா அதுவரைக்கும் ரொம்ப பலசாலியாய் எல்லாருக்கும் முன்பாகவும் ரொம்ப சவால் விட்டு ஊழியம் செய்தவன். யாரையுமே அவன் கண்டுக்கல. அவனுக்கு முன்பாக எத்தனை பேர் நின்ற போதிலும் அவனுடைய இருதயம் அஞ்சவே இல்லை. அவர்களை பார்த்து கிண்டல் பண்றாரு, நக்கல் அடிக்கிறாரு, உங்க கடவுளை கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவு ஒரு தைரியமாய் அந்த எதிரிகளை மேற்கொண்ட அந்த தேவ மனுஷன் திடீரென்று மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே பலன் இழந்து போயிட்டாரு. அவருக்கு தொடர்ந்து வாழக்கூடிய அந்த எண்ணமே அவருக்கு இல்லாம போயிருச்சு. அவருடைய மனசு பலன் இழந்துச்சு, அவருடைய சரீரம் பலன் இருந்துச்சு, அவருடைய ஆவியில பலன் இல்லை, எல்லாத்துலயும் பலன் இழந்து போய் படுத்துக்கிட்டாரு. பாருங்களேன், சோர்ந்து போய். அதற்கு முன்பாக பார்த்த எலியாவை பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆளே கிடையாது. அவ்வளவு ஒரு பலமானவர், அவ்வளவு எல்லாருக்கும் அவர் தான் ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஆனா திடீரென்று அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை அவரை சுருண்டு படுக்க வச்சிருச்சு. அவ்வளவுதான், என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் ஊழியம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் என்னத்தை போய் பண்ண போறேன், என்னத்தை எழும்ப போறேன் அப்படின்னா அவருக்குள்ளேயே அவர் கசந்து கொண்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தூதனை அனுப்பி அவருக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். பலப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன இந்த இடத்துல படுத்து கிடக்கிற, நீ போக வேண்டிய தூரம், நீ பிரயாணம் பண்ண வேண்டியது வெகு தூரம் என்று கர்த்தர் அவனை தட்டி எழுப்பினார். அதே சூழ்நிலையோட இந்த ஜபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். பாஸ்டர், அவனை போலதான் நான் ஒரு இடத்துல போய் சுருண்டு நான் ஒதுங்கிட்டேன், நான் எல்லாரையும் விட்டு ஒரு ஓரமா நான் போயிட்டேன், இனி நான் என்ன செய்ய போறேன்? நீங்கள் ஒரு நாட்களிலே தரிசனமுள்ள ஆளா இருக்கலாம், ஒரு பெரிய ஊழியம் செய்யணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சியா நிக்கணும்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம், நிறைய பேர் உங்களை பார்த்து நீ நல்லா வருவ, நீ பெரிய காரியத்தை செய்வ அப்படி ஒரு நாள் உற்சாகமாய் இருந்தவர்கள் இன்று ஒருவேளை கடந்த நாட்களிலே ஏற்பட்ட சூழ்நிலையினாலே உங்களுடைய பலன் எல்லாம் அற்று போய் பலனே இல்லாமல் எலியாவை போல நீங்கள் சுருண்டு படுத்து கிடப்பீர்களே. ஆனால் உங்களுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார், நான் உன்னை திரும்பவும் பலப்படுத்துவேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்க அந்த பலன் வருகிறது. வாலிப தம்பிக்குள்ள அந்த பலன் வருகிறது, தங்கச்சிக்குள்ள அந்த பலன் வருகிறது, ஊழியக்காரனுக்குள்ள அந்த பலன் வருகிறது. முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள், பின்னானவைகளை மறந்து உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது உங்கள் ஆவி பலப்படும், உங்கள் சரீரம் பலப்படும், உங்கள் கண்கள், உங்கள் சிந்தை, ஹல்லேலூயா, எதெல்லாம் சோர்ந்து போய் கிடக்கிறதோ அத்தனையும் பலன் அடையும். கரங்களை தட்டி நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுது கர்த்தர் பலப்படுத்துவாராக. ராஜா, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளையை பாருமப்பா, சகோதரியை பாருமப்பா. ஹல்லேலூயா. அந்த பழைய பலன் என்னுடைய பிள்ளைக்கு திரும்ப வருவதாக, 2 மடங்கு திரும்ப வருவதாக. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறீரே, பலன் மட்டுமல்ல, பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன்.
பலத்தின் மேல் பலன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய இறுதியில ஆண்டவர் உங்களை கொண்டு போகும்போது, ஒரு புதிய வருஷத்தை கர்த்தர் சந்திக்க பண்ணும்போது, நான் நம்புறேன் உங்களை எப்படி கொண்டு போக போறாருன்னா பலசாலியாய் கர்த்தர் நிறுத்த போகிறாரு. பழைய பலன் அல்ல, புது பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். 2004 வருஷம் ஒவ்வொரு நாளும் 24 மாத்திரையை நான் சாப்பிட்றதுனால 24 மாத்திரை சாப்பிடுவேன். ஒரு நாளில் அந்த நீரோ மாத்திரை 5 சாப்பிடுவேன். அப்போ இந்த மாத்திரையை சாப்பிட்டே இருக்கிறதுனால என்னுடைய உடம்புல ரொம்ப நடுக்கம் உண்டாயிருச்சு. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வர பார்த்தீங்கன்னா அந்த அந்த எல்லா நரம்புகளும் வேகமா துடிக்கும். என்னுடைய உடம்புல எல்லா இடங்களிலும் அதிகமான துடிப்பு இருக்கும். அப்போ ஒரு நாள் படுத்து கிடக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் பீட்டு, அப்புறம் இந்த வயிறு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக சிலருக்கு எல்லாருக்கும் துடிப்பு இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி. சும்மா விளையாட்டுக்காக ஒரு நாள் படுத்து கிடந்துட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அப்படியே வயிற்றுக்கு மேலே வச்சா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அசைஞ்சு அது கீழே விழுது. அதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா பயப்படுறாரு. அப்படி அவ்வளவு சிவரிங் எனக்கு இருக்கும் அந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால. அப்போ அந்த டாக்டரை போய் சந்திக்கும் போது இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் நரம்பு டாக்டரை தான் செக் பண்ணணும், ஏன்னா உங்களுடைய நரம்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால கஷ்டம் அப்படி. அப்போ அந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் ஒரு நரம்பு டாக்டரை சந்திக்கிறதுக்காக போகிறேன். அப்போ அவர் பார்த்து சொன்னார், இல்லைப்பா அது ஒன்றுமே பண்ண முடியாது, உன்னுடைய நரம்பெல்லாம் மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வீக்காக இருக்குது, இனி திரும்ப அந்த நரம்புக்கு நம்ம எதுவும் பூஸ்ட் கொடுக்க முடியாது, அதனால இப்படி தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் பண்ணாது, நீ டம்ளர்லாம் பிடிக்கும் போது மட்டும் அந்த ஷிவரிங் உனக்கு அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோ, அப்புறம் எழுதும் போது உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வராது, போக போக அது ரொம்ப ஷிவரிங் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஒரு பலத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவரே பலத்தை கொடுத்தார். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒரு சின்ன வாசனை கூட இல்லாமல் கர்த்தர் கம்ப்ளீட்டா 100 மடங்கு சரி செய்து சாதாரணமான ஒரு நபரை போல எழுத வைக்கிறார் கர்த்தர். டம்ளரை பிடிக்க வைக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்ய வைக்கிறார் கர்த்தர். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்ததற்கு காரணமே என்னன்னா, மகளே நான் உன்னை பலப்படுத்துவதற்காக தான் கொண்டு வந்திருக்கிறேன், மகனே உன்னை பலப்படுத்துவதற்காக தான் கொண்டு வந்திருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் மறந்து விடவில்லை, உன்னை நான் கைவிடவில்லை, உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உனக்காக நான் செய்வேன், உன்னுடைய பலத்தை நீ தரித்துக்கொள், நீ தரித்துக்கொள், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பலன் எதிலே கிடைக்கிறது அப்படின்றதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வதற்கு கண்டிப்பாக இந்த பலன் அப்படின்றது ரொம்ப அவசியமானது, ரொம்ப முக்கியம். பலன் இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாது. நம்முடைய சரீரத்திலையும் நமக்கு பலன் வேண்டும், நம்முடைய மனசுலையும் நமக்கு பலன் வேண்டும். இது ரெண்டுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் போராட வேண்டும். என்னதான் உங்களை சுற்றி ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இது ரெண்டும் இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. பாருங்க, அவ்வளவு ஒரு ப்ராஜெக்டை நீங்க ஆரம்பிச்சு ரொம்ப அழகா செஞ்சுட்டு திடீர்னு உங்க சரீரம் பலவீனப்பட்டு நீங்க மருத்துவமனையில எங்கேயாவது அனுமதிக்கப்பட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான், உங்களுக்கு அந்த எண்ணமே உங்களுக்கு வராது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் குறித்து யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. சரி கிடக்கட்டும், பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம். ஏன்னா உங்க சரீரமும் உங்களுடைய மனசும் அதற்கு ஒத்துக்கிடல அப்படின்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை நீங்கள் வெற்றியாய் செய்ய முடியாது. அப்போ இது ஒரு ஜெபமா நீங்க வச்சுக்குங்க. ஆண்டவரே, என் சரீரத்திலையும் எனக்கு பலன் வேணும், என் மனசுலையும் எனக்கு பலன் வேண்டும். ஆமென். சில நேரங்களிலே சரீரம் உங்களுக்கு பலவீனமா இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்ப சில நேரங்களிலே சரீரங்கள் பலவீனமா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி உற்சாகமா இருந்தா அப்போ நீங்க சாதிக்கலாம். நீங்கள் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து வாசிப்பீர்களேனால் அவர் இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அகால பிறவி ஆகிய நான். அகால பிறவி அப்படின்னா அவருடைய சரீரத்தில் ரொம்ப அதிகமான பலவீனம் இருந்துச்சு. ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கண்களிலிருந்து செதில் மாதிரி விழுது பாருங்களேன். அப்போ பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்றாங்க, அவரை எல்லாரும் பார்க்கத்தக்க கூடிய ரூபம் அவருக்கு இருக்காது, அவருடைய கண்கள் எல்லாம் வித்தியாசமானதா இருக்கும். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு டைம் முகத்துல பார்த்துட்டு அடுத்த டைம் இன்னொரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாமா. அவங்க உடனே ஒன்னு கீழே குமிஞ்சுக்குவாங்களாமா, இல்லைன்னா திரும்பி பார்ப்பாங்களாமா. ரொம்ப ஒரு அவரை ரொம்ப அப்படி உள்ளவங்க தான் அவரை பார்க்க முடியுமா?
தெரியுமா? அவ்வளவு பலவீனமான மனுஷன். ஆனா அப்படிப்பட்ட பலவீனம் அவருக்குள்ளே இருந்தாலும் அவருடைய ஆவி என்னவா இருந்துச்சுன்னா உற்சாகமா இருந்துச்சு, மனசு உற்சாகமா இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் அவரை கொண்டு பல திருச்சபைகளை நிறுவி பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்டார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சரீரம் அவ்வளவு பலமுள்ளதா இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் தாய் ஒரு பலவீனமானவர்களா இருக்கலாம், நீங்களும் பலவீனமானவர்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இவ்வளவு பலவீனமான சரீரத்தை கொண்டு நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள பலப்படுத்துவாரானால் இந்த பலவீனமான சரீரத்தை கொண்டு அவர் செய்ய நினைக்கிறது அத்தனையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அவரால் செய்ய முடியும். பலவீனப்பட்ட சரீரத்துக்குள்ளே அவர் வருவாரானால் அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ அதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அப்ப எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க போதகர் மூலமாய் பேசின வார்த்தையின்படி என்னை என்ன பண்ணுங்கன்னா என்னை பலத்தால இடை கட்டும். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 84வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 84ஆம் சங்கீதத்திலே நம்ம 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 84வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள், உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நமக்கு நம்முடைய மனசுலையும் நம்முடைய சரீரத்திலையும் பலன் வேண்டும் என்றால் எங்க அந்த பலன் கிடைக்குமா? கர்த்தருக்குள்ளதான் அந்த பலன் கிடைக்கும். உம்மிலே ஆண்டவருக்கு உள்ளதான் அந்த பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக உலகத்தில் இருக்கிற நிறைய இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா நம்ம காலையில் குடிக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயங்கரமான விளம்பரம் எல்லாம் போடுவாங்க. இது குடிச்சா இப்படி பலன் வரும், இது குடிச்சா இப்படி பலன் வரும் அப்படின்னாலாம் நிறைய போடுவாங்க. ஆனால் நிறைய பேர், நான் சொல்கிறேன், விளம்பரத்தை நம்பி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் அவருடைய ப்ராடக்டை விற்கிறதற்காக என்ன விளம்பரம் வேணாலும் பண்ணுவாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி தான் அவ்வளோ விளம்பரம் பண்ணுறாங்க. அவ்வளோதான், போட்டு முடிச்ச 3வது நிமிஷத்தில் கலர் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. 30 வருஷமாக போடுறவங்களும் அப்படி தான் உட்காந்துருக்குறாங்க. சரிங்களா? அவங்க 3 டைம் போட்ட உடனே கலர் ஆகிடுறாங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டால் அது விளம்பரம். அவ்வளோதான், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய சரீரத்திலையும் தங்களுடைய மனதிலையும் பலன் பெற்றுக்கொள்வதற்காக என்னென்னமோ அவங்க செய்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, கவுன்சிலிங் போகலாம்ல, நீங்கள் உங்கள் மனசு கொஞ்சம் பலன் அடையும், ஏதாவது பிள்ளைங்க சோர்ந்து போயிருந்தா ஒரு கவுன்சிலிங் போகலாம். இந்த கவுன்சிலிங் எல்லாம் தவறு என்று சொல்லலை. ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, உலகத்தில் இருக்கிற யார் உங்களுக்கு பலப்படுத்தின அது கொஞ்ச நேரம் மட்டும்தான் அது தாக்கு பிடிக்கும், அந்த நிமிஷம் மட்டும்தான். ஆனால் உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் பாக்கியவான்கள். உங்க மனசு பலவீனப்பட்டுருச்சா, உங்க சரீரம் பலவீனப்பட்டுருச்சா, நான் நம்புறேன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஒரு ஜெபமும் வரல அப்படின்னா ஒரு பாட்டை மட்டும் பாடுங்க, இல்லைன்னா ஒரு சங்கீதத்தை அப்படியே கொஞ்சம் வாசிச்சுட்டு இருங்க, இல்லைன்னா கர்த்தர் சமூகத்தில் சும்மா உட்கார்ற. ஆண்டவரே, எனக்கு எந்த பலனும் இல்லை, வாயை திறந்து என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் வாயை திறந்து பாட கூட முடியல, என்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியாது, ஆனா உங்க பிரசனத்துக்குள்ள நான் உட்கார்றேன்னு கர்த்தர் சமூகத்தில் போய் உட்காருங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை அழகாய் பலப்படுத்துவார். அந்த பலன் நான் நம்புகிறேன். எலியாவை 40 நாட்கள் அந்த ஓரேப் என்னும் பர்வதம் வரைக்கும் நடக்க வைத்த கர்த்தர், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்களுக்கு முன்பாக இருக்கிற மலையானாலும் பர்வதமானாலும் யாரும் ஏறக்கூடாத பர்வதத்தையும் மலையையும் அவர்கள் அழகாய் தாண்டுவார்கள். நீங்க தாண்டுவீங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு முன்பாக மலைகள் இருக்கலாம், பர்வதங்கள் இருக்கலாம். இந்த மலையை நான் எப்படி ஏறுவேன், இந்த பிரச்சனையில நான் எப்படி ஏறி போய் சிகரத்தை அடைவேன், ஐயோ இவ்வளோ பெரிய மலையா இருக்கு, எனக்கு பலனே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவருக்குள் பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. இனி உங்களுடைய மனசு உங்களுடைய சரீரம் பலவீனப்படும் போது நீங்க எங்க போகணும் அப்படின்னா, கர்த்தர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும்.
சொல்லுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய கணவன் அல்ல, என்னுடைய மனைவி அல்ல, நீர் என்னை பலப்படுத்தும். சொல்லுங்க, நீர் என்னை பலப்படுத்தும். உம்மிலே கர்த்தர் இருக்கிறார் என்கிற பலன், ஆண்டவர் என்னை நடத்துவார் என்கிற பலன், கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற பலன், கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் என்கிற பலன். ஹல்லேலூயா. அவருக்குள்ள பலப்படுவது பெரிய பலன். நீங்கள் இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை பைபிளில் வாசிக்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 30ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தன்னிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றான். தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதிற்கு இப்பொழுது ஒரு பெரிய நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 600 பேரோடு சேர்ந்து இன்னொரு ராஜாவுக்கு உதவி செய்கிறதற்காக அவன் கடந்து போய் அந்த ராஜாவினுடைய கூட இருக்கிற தளபதிகளாலே அவன் துரத்தி அடிக்கப்பட்டு இப்பொழுது தன்னுடைய வீட்டிற்கு அவங்க எல்லாரோடையும் வரும்போது அவனுடைய வீடு சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அப்போ எல்லாரும் பலனற்று போகும் மட்டும் அழுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களாக சாப்பிடல, அவங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. ஒரு சோகமான, ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. தனக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை, தங்களுடைய கனவுகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு அப்படி இருக்கிறது. அவன் பலவீனப்பட்டு போனான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சில நேரத்தில் சிதறடிக்கப்படும் போது, நாம் எதிர்பார்க்காத சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது, நம்ம அதற்கு முன்பாக ஒரு வழியுமே இல்லாம, அப்படின்னா ஒரு ஆன்சருமே தெரியாம என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், எதுவுமே வழி இல்லாம இருக்கும்போது நம்மை அறியாமலே ஒரு பலவீனப்படுகிறோம். அந்த பலவீனம் தான் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு வருது. இப்ப எல்லாரும் பலவீனப்பட்டிருக்காங்க, இந்த தாவீதும் பலவீனப்படுகிறான். அவனை பலப்படுத்துவதற்கு அங்க யாரும் இல்லை, அவனை தட்டி கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு, ஆண்டவர் எனக்கு என்னோட பேசுவாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, தாவீதை போல ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க கடந்து வந்தீங்கன்னா, நான் நம்புறேன் நீங்க யாருக்குள்ள நீங்க திடப்படுத்தணும்னா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்னு நினைச்சு நீங்க திடப்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர், என்னை நீர் பலப்படுத்துவீர், என்னை இந்த சூழ்நிலையை தாங்க பலன் தருவீர், நான் ஜெயிக்க போகிறேன், நான் தாண்ட போகிறேன் அப்படின்னு கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற அந்த பலத்திற்கு நேராய் நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படின்னா ஆண்டவருடைய எண்ணமெல்லாம் உங்களுக்குள்ள வரணும், ஆண்டவர் செய்த அற்புதமெல்லாம் உங்களுக்குள்ள வரணும். நீங்கள் சங்கீதத்திலே 71வது சங்கீதத்தை வாசிக்கும் போது அப்படிதான் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய மனுஷன் அங்கே ஆசாப்பு அந்த சங்கீதத்தை எழுதும் போது அவர் என்ன எழுதுறார் அப்படின்னா, நான் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறேன், நான் ரொம்ப பலவீனம், கர்த்தர் தள்ளி விடுவாரோ, நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ. 77வது சங்கீதம், இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறையும் ஒளி போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தன் உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தினுடைய வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க எல்லாரும். இந்த 77வது சங்கீதம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எழுதுகிற சங்கீதம் மாதிரி. அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில பலனெல்லாம் அற்று போய் அவன் எதிர்மறையா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்குள்ள ஆளாயிரான். அவனுக்கு எல்லா நெகட்டிவும் அவனுக்குள்ள வந்துருச்சு. அவனுடைய ஜெபம் அவனுக்கு திரும்பி வந்தது மாதிரி தோணுது, அவனுடைய ஜெபம் கேட்கப்படாதது மாதிரி தோணுது, கர்த்தர் தன்னுடைய பாவத்திற்காக தண்டிக்கிறது மாதிரி தோணுது, ஆண்டவர் இரக்கம் செய்யாத மாதிரி தோணுது. அப்படியே நெகட்டிவ் அவனுடைய வாழ்க்கையில வந்துட்டே இருக்குது. இப்போ அந்த தேவ மனுஷன் சங்கீதக்காரன் என்ன சொல்றேன்னா, இது என் பலவீனம்,
ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தினுடைய வருஷங்களை நினைவு கூறுவேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய மனசுல நிறைய நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குதா? ஐயோ, நான் தோற்று போனவன், கர்த்தரும் என்ன கைவிட்டாரோ, ஆண்டவரும் என்ன மறந்தாரோ, ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஓடி ஓடி உங்களை அப்படியே உட்கார வைக்குமானால், உங்களை பலப்படுத்துமையானால், உங்களை பலவீனப்படுத்துமையானால் நீங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமான தேவனுடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற வருஷங்களை நான் நினைவு கூறுவேன். அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை தூக்கி நிறுத்துவார், அவர் என்னை அலங்கரிப்பார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல சொல்ல அந்த கிருபை உங்களுக்கு வருகிறது. முழு பலத்தோட சொல்லுங்க சகோதரி சகோதரனே, முழு பலத்தோட சொல்லுங்க. என் தாய் தகப்பனே, முழு பலத்தோட சொல்லுங்க. அவருக்குள்ளே பலப்படுங்க. என் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லுங்கள். என் தேவன் என்னை பலப்படுத்துவார். என் தேவன் மகா உயர்ந்தவர். அவருடைய கையிலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். அவர் தன்னுடைய கரத்தினால் சகலத்தையும் செய்து முடித்தார். அவருடைய ஓங்கிய புயம் அனைத்தையும் செய்து முடித்தது. ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இல்லை. அவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர். சமுத்திரத்தின் நடுவே இஸ்ரவேல் ஜனங்களை நடந்து போக பண்ணினவர் என் தேவன். சொல்ல சொல்ல அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. சொல்ல சொல்ல அந்த பலன் இறங்கி வருகிறது. உன் மனசு பலப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவே, இப்பொழுது உமக்குள்ளே நீர் இருக்கிறீர் என்கிற ஒரு பலன் இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வருவதாக ராஜா, வருவதாக ஆண்டவரே, வருவதாக. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் பாக்கியவான்கள். அருமையான பாஸ்டர் அரியலூர் வெஸ்லி ஐயா அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஊழியத்திலே ஒரு பெரிய நெருக்கம் உண்டானது. அவருடைய திருச்சபையில் இருக்கிற ஜனங்களுக்கும் அவருக்கும் சில அப்படின்னா அவங்க நிறைய இடங்களில் அவருடைய கஷ்டத்துக்காக அந்த இருக்கிற தேவைக்காக சில இடங்களிலே அவர் கடனை அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ அந்த கடனை அவங்க தன்னுடைய கையில் வாங்கினதுனால ஒரு சில விசுவாச மக்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் கடன் வாங்கி இருக்கிறீங்க, நீங்கள் கடன் வாங்கி எப்படி எங்களை ஆசீர்வதிக்க முடியும், நாங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த ஊழியத்தை அவர்கள் அவர்களுடைய கரங்களிலே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போ அதை அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ ஊழியம் இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப சோர்ந்து போய் 4 பெண் பிள்ளைகள், அவருடைய மனைவி, வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்குது. இப்படி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த வீட்டில் திரும்ப அந்த வீட்டில் எடுத்து அந்த குடும்பத்தை நடத்துவதற்கெல்லாம் யாரும் இல்லை. அப்போது அவரை நிறைய பேர் அப்படியே குத்தி பேச ஆரம்பிச்சாங்களாமா. அவரை நிறைய பேர் வருத்தப்படுத்தினார்கள். போகும்போதும் வரும்போதும் அவரை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க முடிவு எடுத்தாங்களாமா, இல்லை நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். 454 1.5 வருஷம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தன்னுடைய வீட்டை விட்டு ஒரு மலையிலையும் அவங்க ஆற்று ஓரமாகவும் போய் ஒரே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு 1.5 வருஷம் கர்த்தருக்குள்ள தங்களை பலப்படுத்தி இருக்காங்க. ஆண்டவருக்குள்ள அந்த மணல்ல போய் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உங்க கிருபை வேண்டும், நீர் எவ்வளவு பெரியவர். அப்ப எழுதின பாடல்கள் தான் இந்த நிறைய பாடல்கள். பாவியின் மீது இந்த அன்பு, அந்த பாடல்கள் அப்ப எழுதின பாட்டு. அப்புறம் என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இந்த பாடல்கள். அப்புறம் உம்மா அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா. அவர்கள் எழுதின பாடல்கள் நிறைய இன்னும் வெளியே வரப்படலை. ஆனால் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதி இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போது ஆண்டவருக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பலப்பட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. அப்பொழுதுதான் ஒரு விஷயம் நம்முடைய ரத்தினபுரியில் இந்த திருச்சபை பக்கத்தில் இருக்கிற எலிடா திருச்சபை, அப்போ அந்த டைம் அந்த 1.5 வருஷத்தில் அவங்க அந்த மீட்டிங்காக வர்றாங்க பாருங்களேன். வரும்போது ஒரு அம்மா சொன்னாங்களாம்மா, அம்மா எனக்கு ரொம்ப தலைவலிச்சிட்டே இருக்குது, எனக்கு என்னமோ தெரியல, டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டி இருக்குன்றாங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது அவங்க தலையில் கை வச்சாங்களாமா. கை வச்ச அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை அந்த அம்மாவை கட்டளையிட்டு இருக்கிறாரு. அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தலையில் அந்த முடி, இது நடந்தது. சிலர் விசுவாசிக்காதவங்களுக்கு அது புரியாது, சிலர் அவிசுவாசிகளெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இது சொன்னால் பொய் சொல்கிறது மாதிரி கூட இருக்கும். அவங்க உச்ச தலையில் பார்த்தீங்கன்னா அவங்க கை வச்சுற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கையினுடைய அந்த இடம் மட்டும் ஒரு வித்தியாசமான கலரில் இருந்துச்சாங்க.
அப்போ அவங்களுக்கு பரிபூரணமான சுகம் கிடைத்தது. இப்படி அதற்கு பிறகு 12 வருடமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அடுத்த வருஷத்துல குழந்தை பாக்கியம். இப்படி ஆண்டவர் அவங்கள அந்த நாட்களில் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. அதுல ஒரு கொடுமை என்னன்னா, அவருடைய வால் போஸ்ட்டை அவர் இறந்து போயிட்டாருன்னு அவருடைய போட்டோவை போட்டு வால் போஸ்ட்டை யாருக்கு அனுப்பிட்டாங்கன்னா பாஸ்டர் ஜீவானந்தம் அவங்களுக்கு அனுப்பிட்டாங்க. ஜீவானந்தம் ஐயாவுக்கு அனுப்பிட்டு பாஸ்டர் வெஸ்லி இறந்து போயிட்டாங்க, அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி அவர் கையிலேருந்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப எதேர்ச்சியாக ஒரு நாள் ஜீவானந்தம் ஐயா ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே, சரி அண்ணா மீட்டிங்ல எப்பயாவது போய் நம்ம போய் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இவர் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைம் போறாராம, உள்ளுக்குள்ள அந்த ஹாலுக்கு அட்டன் பண்றதுக்காக போறாராம. ஜீவானந்தம் ஐயா அங்கிருந்து பார்த்துட்டு, டேய் வெஸ்லி வாடா மேல அப்படின்னு கூப்பிட்டு, இன்னைக்கு பிரசங்கியே நீதான் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அட்டன் பண்ண போன மனுஷனை. அப்போ அவங்க அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு விசேஷத்தை பிரசங்கியார் வச்சிருக்காரு, நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஐயாவை முன்னாடி விட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே, நீ செத்து போயிட்டான்னு எனக்கு சொன்னாங்கடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எடுத்த மொத்த காணிக்கையும் அவருடைய கையில கொடுத்து, நீ போய் ஊழியம் செய், ஆண்டவர் உன்னை ரொம்ப தேடுறாரு, கர்த்தர் உன்னை வல்லமையா பயன்படுத்த போறாரு அப்படின்னு அனுப்பி இருக்கிறாராமா. அப்போ ஆண்டவருக்குள்ள அந்த 1.5 வருஷம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பலப்பட்டு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் அவரை பல உலக நாடுகளுக்கு வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்கள். அவர்கள் மூலமா எத்தனை 1000 ஜனங்களை கர்த்தர் சந்திக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, என்னுடைய ஜெபத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்மையிலே சொல்லுறேன், அந்த தேவ மனுஷனால தாங்க வந்துருச்சு. நான் நிறைய ஆண்டவரை வர்ணிச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த ஜெபம் எல்லாம் கத்துக்கிட்டதே அந்த தேவ மனுஷன் மூலமா தான். ஒரு நாள் கூட அவருடைய ஜெபத்துல கண்ணை மூடுனதே இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க சொல்ற வார்த்தைகள் அவ்வளோ வித்தியாசமானதா இருக்கும். அவ்வளவு ஒரு ஜெப வீரனாய் கர்த்தர் வச்சிருந்தார். அப்போ அவருக்குள்ள இருக்கிற பலத்தினால இன்னைக்கு கிட்டத்தட்ட 70, அவருக்கு 70 வயதுகள் தாண்டது. இன்னைக்கு வரைக்கும் சுகர் இல்லை, பிரஷர் இல்லை, அவர் படுத்த உடனே தூங்கிடுவாரு, ஒரு வியாதி கூட இல்லைங்க. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பர்ஃபெக்டான சரீரம். ஆமென். இது நான் கடந்த மாதத்துல கொஞ்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணோடனே நமக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு, இவ்வளோ டிராவல்ல இவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு. அவங்க மானா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குறைஞ்சது ஒரு மாதத்திற்கு 10,000 கிலோமீட்டருக்கு மேல அவங்க டிராவல் பண்றாங்க. இந்த வயசுல எந்த தண்ணி, எந்த ஊருக்கு போனாலும் வித்தியாசமான தண்ணி, வித்தியாசமான சாப்பாடு, வித்தியாசமான கிளைமேட். ஆனா இன்று வரைக்கும் பெலனாய் ஒரு நாள் கூட ஃப்ரீயா இல்லாம கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. 1.5 வருஷம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து பெற்றுக்கொண்ட பெலன் இத்தனை ஆண்டு வரைக்கும் அவர்களை சுமந்து நடத்துகிறதே. ஆனால் இந்த 21 நாள் ஜெபத்திலே உம்மிலே பெலன் கொள்ளும் மனிதர்கள், உம்மிலே பெலன் கொள்ளும் மனிதர்கள். சிஸ்டர், போய் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசியுங்கள். பிரதர், உங்களுடைய அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அந்தரங்கத்தில் பார்க்கிறவங்களுடைய பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு வெளியரங்கமான பதிலை தருவார், வெளியரங்கமான பதிலை தருவார். உம்மிலே பெலன் கொள்ளணும், கர்த்தருக்குள்ள பெலன் கொள்ளணும். கர்த்தருக்குள்ள வேற யாரும் நம்மளை பலப்படுத்தணும் நினைச்சிடக்கூடாது. அவ்வளவுதான். மனுஷன் எல்லாம் ரொம்ப நல்லா பலப்படுத்த முடியாது. உங்களை வீட்டுக்காரர் எத்தனை நாள் பலப்படுத்துவாரு, சொந்தக்காரங்க எத்தனை நாள் பலப்படுத்துவாங்க? இல்ல, அவருக்குள்ள பலப்படுங்க. அவருக்குள்ள பலப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, அவருக்குள்ள பலப்படுவதற்கு நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களை யாரும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை யாரும் தட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை யாரும் உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உற்சாகம் அடைவீங்க, நீங்களே பலன் அடைவீங்க, நீங்களே தாண்டுவீங்க, நீங்களே ஜெயிப்பீங்க. ஹalleluya. நீங்க 10 பேருக்கு பலனா மாறுவீங்களே தவிர உங்களை ஒருத்தரும் பலப்படுத்த வேண்டியது வராது. உங்களை யாரும் பலப்படுத்த வேண்டியது வராது. நீங்க பலப்படுத்துவீங்க. நிறைய பேர் நீங்க பலப்படுத்துவீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர், உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர். அப்படியே உட்கார்ந்து நீங்க என்ன பலப்படுத்துங்க. அப்படி எப்ப பலன் வரும்னா, அவரை புகழ புகழ புகழ, அவருடைய நாமத்தை சொல்ல 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 நமக்கு பலன் வரும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கொடுக்கும் போதே ஜெபிக்கிறேன். நம்முடைய திருச்சபையில் உள்ள ஜனங்கள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும், ஏசப்பா உங்களை பலப்படுத்த போறாரு. சகோதரனே, ஏசப்பா உங்களை பலப்படுத்த போறாரு. சகோதரியே, ஏசப்பாவே உங்களை பலப்படுத்த போறாரு. ஹalleluya. நீங்க பைக்ல டிராவல் பண்ணும்போது ஹalleluya நீங்க ஆராதிச்சுட்டே போவீங்க. உங்களை அறியாமலே ஒரு பெரிய பலன் வரும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை கடப்பதற்கு இப்பொழுது ஒரு பலன் வரும். அந்த மலையை தாண்டுவதற்கு இப்பொழுது ஒரு பலன் வரும். அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு ஒரு பலன் வரும். அந்த தனிமையை மேற்கொள்வதற்கு இதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். கைகளை
உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னீரே ராஜா. ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன், உம்மிலே பலன், உம்முடைய பலன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது வருவதாக ராஜா, வருவதாக ராஜா. ஆமென். உங்கள் இருதயம், உங்களுடைய சரீரம் பலனற்று போகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் பாக்கியவான்கள். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். யாராவது உங்களை வருத்தப்படுத்தும் போது, கஷ்டமா இருக்கும்போது நீங்க எங்க போகணும்னா கர்த்தர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவர் உங்களை என்ன பண்ணணும்னா பலப்படுத்தணும். ஆமென். அவர் பலப்படுத்துறதை நீங்க எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? உண்மையிலே நான் நிறைய டைம் உணர்ந்திருக்கிறேன். யாருமே நம்ம கடந்து போகிற சூழ்நிலை யாருக்குமே தெரியாது. ஆனால் அவ்வளோ வருத்தமாக இருக்கும். நேரம் ஸ்ட்ரைட்டாக போய், அப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறப்பா, என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின் போது கர்த்தர் ஒன்று சொல்லுவார், ஏண்டா நான் கடந்து போகாத சூழ்நிலை நீ கடந்து போகிறேன், என்ன பெரிய விஷயம், பயப்படாத, இந்த சூழ்நிலை கடந்து போறியா, பெரிய மகிமை நீ பார்க்க போகிறேன், இன்னும் பயன்படுத்த போகிறேன், இதெல்லாம் தீமைக்கு இல்லை நன்மைக்கு தான். அப்படியே அவர் பலப்படுத்துறத நம்ம அப்படியே அப்படியே அப்படி ஒரு பலன், ஒரு பூஸ்ட் ஆகும் பாருங்களேன். அவ்வளோதான். 10 மடங்கு சோர்ந்து போயிருந்தது 100 மடங்கு பலத்தோடு எந்திரிப்போம். அப்போ என்ன, அந்த சோர்ந்து போகும்போது என்ன பண்ணால், ஊழியை நீ பண்ணணுமா வேண்டாமா, எப்படி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைப்போம். அவர் பலப்படுத்தினதுக்கு அப்புறம் செய்யணுண்டா, சாகிற வரைக்கும் செய்யணுண்டா, கொன்னா கூட செய்யணுண்டா, அப்படி ஒரு பூஸ்டப் ஆகும் பாருங்களேன். அது மனுஷன் யாராலையும் தரவே முடியாது. யாரோ ஒருத்தர் சோர்ந்து போயிருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் மனசுலையும் உடம்புலையும் பலவீனப்பட்டிருக்கிறீங்க. நான் ரொம்ப பலவீனப்பட்டுட்டேன் பாஸ்டர், எனக்கு பலனே இல்லை, எனக்கு பலனே இல்லை, நானாக தான் ஓடுறேன், நானாக தான் வரேன், ஏதோ இந்த 21 நாள் ஜெபம் என்ன பலப்படுத்துது பாஸ்டர், உண்மை அதான், வேற எதுவுமே இல்லை, ஏதோ இந்த வார்த்தையை கேட்கும்போது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருக்குது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் ஆண்டவர், உங்களுக்காக தான் சொல்றாரு. இந்த ஜெபத்தில் உங்களை கலந்து கொள்ள பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவருக்கு இருக்குது. நான் நீங்கள் சாதாரணமாக இந்த ஜெபத்துக்கு அட்டன் பண்ணலை, சர்ச்சிலையும் அப்படி தான், ஆன்லைனில் அப்படி தான். கர்த்தர் உங்கள் மேலே ஒரு அன்பு வச்சிருக்கிறதுனால தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் இது கிடையாது. எத்தனையோ லட்சம் பேர் இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க, இந்த தேசத்தில் இருக்காங்க, இந்த நாட்டில் இருக்காங்க. ஆனால் உங்களை கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்க பண்ணுறாருன்னா உங்கள் மேலே ஒரு ஸ்பெஷல் கரிசனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள், உங்களை பலப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு. அவருக்குள்ளே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாக நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 52ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 52ஆம் சங்கீதத்தை, 52ஆம் சங்கீதத்திலே 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 52ஆம் சங்கீதம், அல்லேலூயா. 52ஆம் சங்கீதத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாம். 52ஆம் சங்கீதம் 7வது வசனம். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையினால் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள். கவனிங்கள். முதலாவதாக நம்ம பலவீனப்படும் போது தேவனுக்குள் உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள். இரண்டாவதாக இங்கே சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி. அப்படின்னா சில நேரத்தில் நம்முடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பணத்தை நம்பி நம்ம பலனா இருக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை வச்சு செய்யலாம், பணத்தை வச்சு மனுஷனை மாற்றலாம், பணத்தை வச்சு. கடந்த இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செய்தி என்னுடைய இருதயத்தை ரொம்ப அசைச்சது. அப்படின்னா அந்த ஈரோட்டில் ஒரு பெரிய மில் ஓனர் ஒருத்தர் கொரோனானாலே பாதிக்கப்பட்டார். அப்போ அவர் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணப்பட்டு அந்த டாக்டரை பார்த்து சொன்னாராமா, டாக்டர் பிளெயின் செக் கொடுங்க, நான் சைன் பண்ணி தரேன், நான் 1 கோடி ரூபாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன். அப்போது தன்னுடைய பணத்தை நம்பி தன்னுடைய பணம் தன்னை காப்பாற்றும் அப்படின்றதுக்காக அந்த மனுஷன்கிட்ட சொல்லி, ஆனால் அந்த மனுஷன் கடைசியில் இறந்து போனான் அப்படின்ற செய்தியை நான் கேட்டேன். அப்போது சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பணத்தினால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை 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 இல்லை, பணத்தினால நம்முடைய உயிரை காப்பாற்றிடலாம் முடியாது. நம்முடைய ஜீவனை காப்பாற்றிட முடியுமா? காப்பாற்றிட முடியாது. ஏதோ ஒரு சில காரியங்களை உலகத்தில் இருக்கிற பணத்தினாலே நம்ம பெற்றுக்கொள்ளலாம், செய்ய முடியும், அதை சுதந்திரிக்க முடியும்.
ஆனா எல்லாத்தையும் பணத்தினால செஞ்சிடலாம் அப்படின்னு எல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ தன்னுடைய பணத்தை சிலர் பலனாய் நினைக்கிறார்கள், சிலர் தன்னுடைய பதவிகளையும் தன்னுடைய அழகையும், நிறைய பேர் தங்களை சார்ந்துள்ள காரியத்தை பலனா நினைக்கிறாங்க. ஆனா என்ன பலன் உங்களுக்கு இருக்கணும்னா, தேவனை உங்கள் பலனாக எண்ணணும். கர்த்தர் என் பலன் என்று என் ஆத்துமா சொல்லும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் எந்த காரியத்தை துவங்கும் போதும், எந்த காரியத்திற்கு நீங்கள் போய் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதும், அந்த இடத்துல உங்க பலனை கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாது. உங்க பலனை கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாது. இல்லை நான் செஞ்சிருவேன். சிலர் இன்னும் ஜெபத்தை, உங்களுடைய ஜெபத்தை நம்புவது தவறல்ல, ஆனா நான் ஜெபிச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம செஞ்சிட முடியாது. நம்ம ஜெபித்தாலும் பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாதான் செய்ய முடியுமே தவிர, நம்ம ஜெபம் பண்ணி என்னுடைய ஜெபம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில நேரத்தில் நம்முடைய ஜெபத்தினால கர்த்தர் செய்வார், சில நேரத்தில் அவரே செய்வார். நம்ம அமைதியா இருந்தாலும் கர்த்தர் செய்வார். ஆமேன்னு சொல்லுவோம். பொதுவாக நம்பிக்கை நம் பேர்ல அல்ல, நம்முடைய பலத்தின் பேர்ல அல்ல, தேவனுடைய பலத்துல தான் இருக்கணும். கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உங்களால இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, என்னதான் 1000 வழி உங்களுக்கு திறக்கட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க அதுல தேர்ந்தவர்களா இருங்க. ஆனா ஆண்டவர் கை காமிக்காம நடக்கவே நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்ம இடத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம், ஆயத்தமாக்குறோம், ஒரு லோன் கிடைக்கிறதுக்காக பணத்தை அப்ளை பண்ணியிருக்கிறோம். எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் நம்புறேன், எல்லாமே நடந்தாலும் அவர் ஆமேன்னு சொல்லாம, அவர் கையெழுத்து போடாம பணம் இருந்தா கூட நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நடக்கவே நடக்காது. சென்னை பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் ஒரு தேவாலயத்துக்காக வாங்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய இடம், ஒண்ணுமே இல்லை, அழகா ஒரே வாரத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட். அந்த ஒரே வாரத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்ல அவ்வளவுதான் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறது. அழகாய் போய் அந்த இடத்த ரொம்ப நல்லா வாங்கிட்டாங்க. வாங்கினா அடுத்த நாள் ஒரு கயவன் ஒரு விரோதமான ஒரு மனுஷன் அங்க ஒரு காரியத்தை செய்யறான். அவ்வளவுதான், அந்த இடத்த சீல் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 7 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 7 ஆண்டுகள் ஆகியும் அந்த இடத்த இன்றைக்கு வரையும் திறக்க முடியல. அப்போ பணம் இருக்கிறதுனாலயோ, பொருள் இருக்கிறதுனாலயோ, ஆள்பலம் இருக்கிறதுனாலயோ, நமக்கு ஞானம் இருக்கிறதுனாலயோ செஞ்சிடவே முடியாது. யார் நினைச்சாதான் நடக்கும்னா, ஆண்டவரே என் பலன் நீர்தான், என் பலன் நீர்தான். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியாது. வாலிப தம்பி தங்கச்சி, நீ எல்லா குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். நீங்க செய்யணும், கண்டிப்பா நீங்க முயற்சி எடுக்கணும், நீங்க பரீட்சைக்கு படிக்கணும், நீங்க போய் நிக்கணும், நீங்க உழைக்கணும், நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எல்லாமே ஓகே தான். ஆனா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன் சரியாயிரும், நான் பண்ணிட்டேன் அதை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாம் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் கட்டளை இடுவாரானால் காரியம் அழகாய் கைகூடி வரும். இது எல்லாத்தையும் உங்க பார்ட்ல நீங்க செஞ்சுட்டு, ஆண்டவரே நீங்க இறங்குங்கன்னு போய் நில்லுங்க. உங்க அந்த பிரயாசத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், உங்களுடைய முயற்சியில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், உங்களுடைய கரையத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவர் அழகாய் அதை நடத்த வல்லவராக இருக்கிறார். சோ இரண்டாவதாக, யார் எனக்கு? முதலாவதாக கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன், இரண்டாவதாக கர்த்தரை தன் பலனாக நினைக்கிற மனுஷன். ஆமே, அவர் தான் எனக்கு பலன். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 40ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிக்கலாமே. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பலன் எங்க கிடைக்குது அப்படின்னா, காத்திருக்கிறதுல கிடைக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, எந்த காரியத்திலையும் உங்களுக்கு பலன் வேண்டும் அப்படின்னா ஏற்ற நாளுக்காக காத்திருங்க, கர்த்தருடைய சமயத்திற்காக காத்திருங்க. காத்திருக்கும் போது உங்களுக்கு நெடுநாள் ஆனது மாதிரி தெரியலாம், காத்திருக்கும் போது நிறைய நெகட்டிவ் உங்களுக்கு வரலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக புது பலன் அடைவார்கள். நீ காத்திரு, நீ பொறுத்திரு, நீ கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். நான் உனக்கு பலத்தின் மேல்
பலனடைய செய்வேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் பலவீனத்திலிருந்து நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர். ஆமென். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கர்த்தரிடத்தில் சொல்ல போற இந்த வாக்கு தத்தத்தை, நீர் என்னை பலப்படுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க, நீர் என்னை பலப்படுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க எல்லாரும், நீர் என்னை பலப்படுத்துகிற கர்த்தர், நீர் என்னை பலத்தால இடை கட்டுகிறவர். எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா. பலத்தின் மேல பலன் அடைவார்கள். பலத்தின் மேல பலன். எனக்கு இருக்கிற பலம் மட்டுமல்ல, கர்த்தர் இன்னும் பலத்தின் மேல பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, உன்னுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். மனசுல ஒரு பலனை கர்த்தர் தரப்போகிறார். சரீரத்தில் உங்களுக்கு ஒரு பலனை தரப்போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திக்கிறதற்கு கர்த்தர் ஒரு பலன் தரப்போகிறார். ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். நான் பலவீனமான மனிதன், நான் பலவீனமான மகள், எனக்கு ஒரு பலனும் இல்லை பாஸ்டர். ஆனா எனக்கு முன்பாக இருக்கிற சவாலை நான் எப்படி சந்திப்பேன்? நான் சொல்லுகிறேன், அந்த சவாலை நீங்கள் சந்திக்கிறதல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து அந்த சவால்களை சந்திக்கிறதற்கு பலன் தருவார். சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுப்பதற்கு இயேசு நமக்கு பலன் தருகிறவர். கரங்களை எல்லாரும் உயர்த்தி, இயேசுவே என்னை பலப்படுத்தும். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது கர்த்தர் பலன் தரப்போகிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெருக்குவதற்கு கர்த்தர் பலன் தரப்போகிறார். அந்த பிசினஸை நடத்துவதற்கு பலன் தரப்போகிறார். அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு பலன் தரப்போகிறார். அந்த ஊழியத்தை செய்வதற்கு பலன் தரப்போகிறார். கைகளை உயர்த்தி, இயேசுவே நீர் என்னை பலப்படுத்தும். சொல்லுங்க, நீர் என்னை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க என்னை புது கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கேட்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தம் உண்மையானது. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். இனி உன் சரீரம் பலவீனம் அடையாது. இனி உங்களுடைய மனசு பலவீனம் அடையாது. ஹல்லேலூயா. ராஜா, ராஜா, ராஜா. கரங்களை தட்டி இப்பொழுதே அந்த மகிமை எங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, எல்லா உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றி. இப்ப சொல்லுவோம், புது கிருபை தாரும், புது பலனை கிடைக்கட்டும் அப்பா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. ஓ, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. இயேசுவே. கரங்களை தட்டி பாடிட்டே, ஓ, என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக இப்பவே களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை கரங்களை மேல தட்டி, புது கிருபை, புது பலனை இப்பவே, புது கிருபை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்கட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா. புதிய நாளுக்குள் இப்போ அப்பா, பலவீனப்பட்ட அந்த சகோதரி சகோதரனை, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. பிரதர், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு, திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆரம்பம் அற்பமானாலும்
குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பா. இப்ப சொல்லு புது கிருபை சத்தமாய் கிருபை கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு கொடுக்கிற அந்த பலத்துல மலைகளை தாண்ட, குன்றுகளை தாண்ட, சவால்களை சந்திக்க புது கிருபை ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஊற்றப்படட்டும். Oh Jesus, praise praise. விதாரா பாலாரா சப்காபாரா பௌத ஓ ரேகாபா. அக்கினி 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 உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாய் மாற்றப்படும். இப்பொழுது பலன் பலன், ஊழியம் செய்கிற பலன், சாட்சியாய் வாழக்கூடிய பலன் இயேசுவின் நாமத்தினால கிடைக்கட்டும். பலன் பலன். அந்த பலவீனமான சரீரங்கள் இப்பொழுது மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது பலன் உண்டாகட்டும். சரீரத்தில பலன், ஆவியில பலன், ஆவியில பலன், ஆவியில பலன். ஓ ஜீசஸ் ஜீசஸ். இயேசுவே உங்க பலன், உங்க பலன். ஆவியானவரே உங்க பலன், ஆவியானவரே உங்க பலன், ஆவியானவரே உங்க பலன். ஜீசஸ் ஜீசஸ். ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவரே இப்பொழுது உம்முடைய பலன் ஊற்றப்படுவதாக, பலன் ஊற்றப்படுவதாக, பலன் ஊற்றப்படுவதாக. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah hallelujah. ரதலரம் கரதுலரம். Thank you Jesus. எலியாவுக்கு பலன் கொடுத்தீங்களே அப்பா. தனக்கு முன்பாக இருந்த அந்த பர்வதம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அந்த பலத்துல ஏறி போனானே. நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த 9வது நாள் ஜெபத்துல இருக்கிற என் தேவ பிள்ளை, அவங்க முன்னாடி இருக்கிற பெரிய மலை, அவங்க முன்னாடி இருக்கிற பெரிய பர்வதம், பெரிய சவால், இப்போ அவங்க காலடி உறுதிப்படுது. இதோ கர்த்தருடைய பலன் ஹல்லேலூயா அந்த சவாலுக்கு விரோதமாய் என் பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறது. அந்த பலன் அந்த பலன் அந்த பலன் அந்த பலன். நீங்க அந்த பலனை தருகிறதற்காக நன்றி அப்பா. நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு பலத்தின் மேல் பலத்தை தருவேன். இந்த வார்த்தையை நாங்க மறக்க மாட்டோம் ராஜா. எத்தனையோ இருதயம் உடைஞ்சு போய் கிடக்குதுப்பா. அடிக்கடி அவங்க பலவீனப்பட்டு போயிடுறாங்க. மனசு அடிக்கடி பலவீனப்படுதுப்பா. வெளி தோற்றத்தில் ரொம்ப பலசாலிகளை போல காமிச்சாலும் இருதய நிறைய நேரத்தில் அவங்களுக்கு பலவீனப்பட்டு போகுது. எதிர்காலத்தை நினைச்சா ஒரு பலவீனம் வருது, பிள்ளைகளை நினைச்சா ஒரு பலவீனம் வருது. தங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்த உடனே மனசே பலவீனம். அப்பா, நிறைய பேருடைய குரலை என் காதுல கேட்கிறேன். பாஸ்டர் எனக்கு பலனே இல்லை பாஸ்டர், இதெல்லாம் தாங்கக்கூடிய பலன் எனக்கு இல்லை, இந்த பிரச்சனைகளை சகிக்கக்கூடிய பலன் எனக்கு இல்லை, இனி தாங்கக்கூடிய பலன் எனக்கு இல்லை. எத்தனைய தாங்கிறது, எத்தனைய சகிக்கிறது, எத்தனைய தாண்டது, எனக்கு பலனே இல்லை பாஸ்டர். என் பலன் எல்லாம் செத்து போயிடுச்சு. தள்ளுனா நான் விழுந்துருவோம் பாஸ்டர். யாராவது ஏதாவது ஒண்ணு பேசினா உடனே நான் அழுதுறேன் பாஸ்டர். கண்ணு அப்படியே கொட்டுது தண்ணி. ஏன்னா அதை கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பலன் இல்லை. நான் எப்படி இப்படி மாறிட்டேன்னு தெரியல. என் கணவனாருடைய வார்த்தையை கூட கேட்கக்கூடிய சக்தி எனக்கு உடனே நான் அழுதுறேன் பாஸ்டர். என் பிள்ளை என்ன சொன்னாலும் அழுதுறேன் பாஸ்டர். என் மேனேஜர் என்ன சொன்னாலும் அழுதுறேன் பாஸ்டர். என் ஓனர் ஏதாவது சொல்லிட்டா உடனே நான் அழுதுறேன் பாஸ்டர். என்னால தாங்கக்கூடிய பலனே இல்லாம போச்சு. அப்பா ராஜாவே, உடைய ஊழியக்காரனாகிய நான் உடைய சித்தத்தின்படி என் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் திறப்புல நிக்கிற சாமி, திறப்புல நிக்கிற சாமி. நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொன்னீங்கல்ல, நான் உனக்கு பலத்தின் மேல பலன் தருவேன்னு சொன்னீங்கல்ல. உனக்கு கொடுக்கிற பலத்தினால நீ யோர்தானை தாண்டுவாய், நீ சமுத்திரத்தை தாண்டுவாய், நீ அக்கினியை தாண்டுவாய், நீ சவால்களை தாண்டுவாய் என்று சொன்னீரே. இப்பொழுது உடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். இந்த 9வது நாள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பலன் கிடைப்பதாகப்பா.
கிடைப்பதாகப்பா, கிடைப்பதாகப்பா, கிடைப்பதாகப்பா. ஹல்லேலூயா.